ஹாய்! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு பொங்கல் கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாம். இப்போ நான் பழைய கேலண்டர் ஷீட் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பதிலா ஒயிட் பேப்பரோ, இல்ல ரஃப் பேப்பரோ இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட நீங்க பழைய நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு இது மாரி கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கிராஃப்ட்ல பெயிண்ட் பண்ண போறேங்க. அதனால இந்த மாரி பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணும்போது இந்த லெட்டர்ஸ் எதுவுமே தெரியாது. ரஃப் பேப்பர்ல நீங்க ஏதாவது எழுதியிருந்தா கூட அதையும் பெயிண்ட் பண்ணுறதுனால கவர் ஆயிடும். சப்போஸ் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுல இஷ்டம் இல்ல அப்படின்னா, பிளாக் கலர்ல சார்ட் பேப்பரோ, இல்ல பிளாக் கலர்ல சாதாரண A4 ஷீட்டோ எடுத்துக்கோங்க. இல்ல டார்க் வயலட் கலர்ல உங்ககிட்ட பேப்பர் இருந்துச்சுன்னா, அத வந்து இந்த கிராஃப்ட்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இத நம்ம ரோல் பண்ண போறோம். ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நீங்க ரோல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. இல்ல இந்த பேப்பர அப்படியே எடுத்துட்டு கொஞ்சம் கிராஸா வச்சுட்டு நம்ம பேப்பர் ஸ்டார் மேக் பண்ணோம்ல கிராஃப்ட்டுக்காக, அந்த மாதிரி கூட நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த ரோல் பண்றது வந்து உங்க இஷ்டப்படி நீங்க எப்படி வேணாலும் ரோல் பண்ணிக்கோங்க. இப்ப நான் 2 பேப்பரையுமே கொஞ்சம் கிராஸா இருக்கிற மாதிரி தான் ரோல் பண்ண போறேன். இந்த மாரி ரோல் பண்ணி முடிச்சுட்டு, இதில ஓரத்தில மட்டும் கொஞ்சமா க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அத நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாரி இன்னொரு பேப்பர் ஸ்டாவும் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரைட்டா ரோல் பண்ணும்போது, இது ஈவனான சைஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாரி கிராஸா ரோல் பண்ணும்போது, ஒரு சைடு கொஞ்சம் தடிமனா இருக்கும். இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் மெல்லிசா இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி இந்த கிராஃப்ட் வேணுமோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரைட்டாவோ அல்லது கிராஸாவோ வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பேப்பர் ஸ்ட்ராவும் ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கிரீன் கலர்ல பேப்பர் வேணும். நான் வந்து கிரீன் கலர் பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேப்பர டபுளா ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம், அதையுமே டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு, பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டா லைன் வரைஞ்சிட்டு, அந்த லைன் வரைக்குமே மேல் பக்கமா நான் மார்க் பண்ணிக்கிறேன். பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணதுக்கப்புறம், ஒரு சிசர் யூஸ் பண்ணிட்டு நான் கட் பண்ணிட போறேன். இதே மாதிரியே தேவையான அளவுக்கு கிரீன் கலர் பேப்பர மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கிரீன் கலர் பேப்பர் உங்ககிட்ட இல்லன்னா, ஒயிட் பேப்பர்ல கிரீன் கலர்ல அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. இல்லன்னா ஸ்கெட்ச் பென் இருந்துச்சுனாலோ, இல்ல பிரஷ் பென் இருந்துச்சுனாலோ, அத யூஸ் பண்ணிட்டு நீங்க கலர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த கிராஃப்ட்டுக்காக ஒயிட் பேப்பரையே கலர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மெல்லிசான லீஃப் மாதிரியான பேட்டர்னுக்கு நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். நடுவுல இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கிற பேப்பர மட்டும் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு, அத நான் வெளியில எடுத்துட்டேன். இதே மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் பேப்பர நான் நெனச்ச மாதிரியே மார்க் பண்ணிட்டு, நீட்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து பேப்பர் ஸ்டார் மாதிரி செஞ்சு வச்சிருந்தேன்ல, இதுக்கு நான் கலர் பண்ண போறேன். கலர் பண்றதுக்காக பிளாக் கலர் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரவுன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, நான் என்ன செய்ய போறேன் அப்டின்னா, ஒரு பெயிண்டிங் பேலட்ல ப்ளூ கலர ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது கூட ரெட் கலர் கொஞ்சம் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். நான் ஃபெவிக்ரில் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்றேன். பேலட்ல இந்த 2 கலரையும் எடுத்து வச்சதுக்கப்புறம், எனக்கு தேவையான அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டான ஷேட் கிடைச்சதும், அத எடுத்து அப்படியே இந்த பேப்பர் ஸ்ட்ரா மேல பெயிண்ட் பண்ண போறேன். இந்த ஷேட் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்களும் இதே மாதிரி கூட நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பெயிண்ட் பண்ணது நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. நான் இதில ஒயிட் கலர்ல அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிரஷ் எடுத்துட்டு, தேவையான அளவுக்கு கேப் விட்டு இந்த ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு, நான் ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன்.
அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது ட்ரை ஆகிறதுக்காக ஒரு ஓரமாக நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பேப்பரில் நான் லீஃப் மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன்ல, அந்த லீஃப் எல்லாத்தையும் ஒரு சிசர் யூஸ் பண்ணி இதை நல்லா பெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்படி செய்யும்போது இந்த லீவ்ஸ் எல்லாம் அழகாக வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கரும்பு தான் செஞ்சிட்ருக்கேன். அதில் ஸ்டிக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி பெண்ட் பண்ண லீவ்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி செய்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே கூட வச்சுக்கோங்க. இல்லை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த லீவ்ஸ்லையே ரேண்டமாக செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை மட்டும் கூட பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நான் எல்லா லீவ்ஸையுமே சிசர் யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பேப்பர் ஸ்டாலை மெல்லிஸாக இருக்கிற பக்கத்தில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த இந்த பேப்பர் லீஃப் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் க்ளூ அப்ளை பண்ணி இதை நான் ஒட்டிட்டேன். இதே மாதிரியே ஒரு 2 அல்லது 3 வாட்டி இந்த மாதிரி சுற்றி நம்ம ஸ்டிக் பண்ணணும். இப்போ 2 பீஸையுமே நான் ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். க்ளூ ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம க்ரீட்டிங் கார்டில் வச்சு ஸ்டிக் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது பொங்கல் கிராஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் டெக்கரேஷனுக்காக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மினியேச்சர் பொங்கல் செய்யும்போது இதை டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த பேப்பரில் செஞ்சுருக்கிற சுகர் கேன் ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி வர நாட்களில் பொங்கல் கிராஃப்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.